நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம் 13/9/2015 ஆவணி 27 ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை திதி பகல் 12:34 வரை பின்பு பிரதமை, பூர நட்சத்திரம் பகல் 2:30 வரை பின்பு உத்தர நட்சத்திரம், சித்தயோகமானது பகல் 2:30 வரை பின்பு அமிர்த யோகம், ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 4ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் வலுவாக அமையப்பெற்று பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும், கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 3 இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி போடுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் கூட சுபிட்சங்கள் இருக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நல்லது பல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது, 3இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத தன சேர்க்கைகளால் இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடி அதன் மூலமாக சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் வீண் செலவுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் செவ்வாயும் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத அனுகூலங்கள் எல்லாம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் சஞ்சரித்து ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். பிள்ளைகளால் கூட சுபிட்சங்கள் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் செவ்வாய் அமைய பெற்று
அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது. கும்ப ராசினியர்களே, 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பது, 7ஆம் வீட்டில் சந்திரனும் குருவும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். பண வரவானது தாராளமாக இருக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் விலகி ஏற்றங்கள் ஏற்படும். மீன ராசினியர்களே, 6ல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது, 7ல் புதன் சஞ்சரிப்பது இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சாதகமான பலன்கள் இருக்கும். இனி ஜோதிட தகவல். நவ கிரகங்களில் செவ்வாய் பார்த்தீங்கன்றால் பூமி யோகத்திற்கு காரகனாவார். பிறப்பு ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றால், பூமியில செய்யக்கூடிய முதலீடுகள் அவங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்று 4ஆம் வீட்டோட தொடர்போடு இருந்தா, பொதுவாக 4ஆம் வீடு தான் முதலீடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் ஒருத்த ஜாதகத்தில் 4ஆம் வீடு பலமாக இருந்தால் தான் அமையும். 4ல் செவ்வாய் பலமாக இருந்தாலோ, 4ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டிருந்தாலோ, செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றோ நல்ல பலமாக அமையப்பட்டிருந்தாலோ வாங்குற பூமி விலை ஏறக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பெல்லாம் உண்டாகும். அதுவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றிருந்தாலோ, பகை கிரகன் சொல்லக்கூடிய சனி அல்லது ராகு சேர்க்கை பெற்று பலகீனமாக இருந்தாலோ, மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 8-12 அமைய பெற்றாலோ அவங்க வாங்கக்கூடிய பூமி மனையால் சாதகமில்லாத பலன்கள் இருக்கும். செவ்வாய் ஒருத்தர் ஜாதகத்தில் பாவகிரக பார்வையோடு இருந்து வக்ரமாக இருந்தா அவங்க போய் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணா, அந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய லேண்டில் ஏதாவது சிக்கல், பிரச்சனைகள், வம்பு சிக்கல்லாம் ஏற்பட்டு நெருக்கடிகள் ஏற்படும். செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க தைரியமா லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணா சாதகமான பலன்கள் இருக்கும். அதுவே செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாம வேற எதுலையா இன்வெஸ்ட் பண்றது, மற்றவங்க ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் செவ்வாய் பலமா இருக்கோ அவங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்றது கூட நல்லது. செவ்வாயும் பூமி யோகத்தையும் பற்றி உங்களிடம் இதுவரை தெளிவாக கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.